கேள்வி கேட்கட்டுமா? அது மட்டும் தான் கேட்க கூடாதா? கேட்டலாமா வேண்டாமா? கேட்கலாமா? உங்க இதுல கேட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல சயின்ஸ்ல கடைசி கொஸ்டினா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? லாஸ்டா ஒரு கொஸ்டின். பார்க்க கூடாது, பார்க்காம சொல்லணும். கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்க? இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ஆன்சர்? வாசோ பிரசின். அப்ப அந்த கான்செப்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும்னா ரெண்டு ஏரியாவை நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ஒன்னு டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்க்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப அறிவியல் பாடப்பகுதி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸி தானா? எத்தனை பேரெல்லாம் 100 வாங்கணும்னு ஆசைப்படுற கை தூக்கு பார்ப்போம். எல்லாருமே கை தூக்கிடுவீங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இப்ப இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நிறைய பேரு என்ன ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. உண்மையா பொய்யா? உண்மைதானே? உண்மையா பொய்யா? உண்மைதான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன காரணமா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன காரணமா இருக்கலாம்? ஒழுங்கா படிச்சிருக்கமா? ஒழுங்கா படிச்சிருந்தா ஈஸியா இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஆமா, என்னைக்குமே மெமரி, ஞாபக சக்தி ரீகால் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன். நீரோட கொதிநிலை எவ்வளவுப்பா? 100 டிகிரி சென்டிகிரேட். இது நம்ம உடனே படிச்சு என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். இதையே எப்படி ரிலேட் பண்ணி படிச்சா எப்பயுமே உனக்கு மறக்காது. ஒரு 1500 மீட்டருக்கு மேல போய் தண்ணிய கொதிக்க வைக்கிறீங்க. 100 டிகிரியில கொதிக்குமா? இல்ல 110 டிகிரி வேணுமா? இல்ல குறையுமா? என்ன செய்யும்? 95 டிகிரியில கொதிச்சிரும். அதே 3000 மீட்டர்ல போய் அதே தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க. அப்ப எப்ப கொதிக்கும்? 90ல கொதிச்சிரும். இல்ல நான் போய் எவரெஸ்ட்ல போய் கொதிக்க வைக்க போறேன். எவரெஸ்டோட ஹைட் எவ்வளவுப்பா? 8848. அப்ப அங்க போய் கொதிக்க வச்சா அந்த சுடுத எப்படி எவ்வளவு நேரத்துல கொதிக்கும்? 71 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிச்சிரும். எப்பயுமே எந்த ஒரு கருத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சேன்னா கண்டிப்பாக என்ன செய்யாது? மறக்கவே மறக்காது. அப்ப எந்த பாடப்பகுதி சார் இப்ப நான் படிச்சேன், இந்த படிச்ச கருத்து வந்து எனக்கு என்ன செஞ்சிருச்சு? மறந்துருச்சு. இப்ப இனிமே மறப்பீங்களா? என்ன ஆச்சு? அப்ப எல்லா இடத்துலயும் கொதிநிலை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா கிடையாது. இங்க நம்ம சி லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட். அதே மேல போக போக என்ன ஆகுது? அப்ப அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆசிரியர்களிடம் தெரிந்து படித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கான்செப்டும் மறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னா பிரெயின்ல நியூரான்ல மெமரி சர்க்யூட் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நீ படிக்கிற படிப்பு பூராமே பிரெயின்ல போய் அந்த வேவ் லென்த்தா ஒரு டயக்ராமா ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்படி அது டயக்ராமா ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும்? வேகமா ரீகால் ஆகி வந்துரும். நம்ம என்னன்னா சார் நான் நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறேன் சார், காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன் சார், ஆனா எனக்கு மார்க் வர மாட்டேங்குது சார். அப்ப மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம படித்த கான்செப்ட் ஆனது என்ன செஞ்சு படிக்கல? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கல. அப்ப முதல்ல எந்த ஒரு கான்செப்டையும் நீ எப்படி படிக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? 100 மதிப்பெண்களை பெற முடியும். இப்ப நம்ம 100 வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணுமா? அப்ப 100 வாங்கணும்னா என்ன ப்ராசஸ்? இந்த சரிங்களா? ஓகே, இப்ப அறிவியல்ல 100 வாங்கணும்னு முடிவு பண்ணிடுற. எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும், தெரியுமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட்
ஒன் வேர்டு மொத்தம் எத்தனை? 12. 12ல 10 கொஸ்டின் கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின் தான் வரும். 12ல 10 என்னதான் வரும்? புக் பேக்ல இருக்க கொஸ்டின் தான் வரும். நீ 100 எடுக்க கூடாதுன்றதுக்காக 2 ஒன் வேர்டு மட்டும் எங்க இருந்து வரும்? புக்குக்கு உள்ள இருந்து வரும். அப்ப அது எப்படி வரும்ன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்ப 10 கொஸ்டின் இப்ப நீ ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரணும்? ஒன் வேர்டை மட்டும் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிரு. அப்ப நமக்கு ஈஸியா பாஸ் பண்ணா எவ்வளவு மார்க் வேணும்? 20 மார்க் வேணும். அப்ப 20 மார்க் வேணும்னா ஒன் வேர்டை படிச்சாலே எத்தனை மார்க் எடுத்துடலாம்? 10 மார்க் எடுத்துடலாம். அப்ப மிச்சம் நமக்கு எவ்வளவுதான் தேவை? அந்த புக்கை ஃபுல்லா படிச்சு 10 மார்க் எடுக்கணும். அவ்வளவுதானே? ஈஸியா பாஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க? ஒன் வேர்டுல புக் பேக்ல இருக்கக்கூடிய அனைத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் ஃபுல்லா தரவு பண்ணிருங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப அதுல 10 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து வா, பார்ட் 2ல பாருங்க மொத்தம் எத்தனை கொடுத்திருப்பாங்க? 10 கொடுத்து 7 எழுதணும். அந்த 7ல ஒரு இதுதான் நமக்கு வில்லன் ஒருத்தர் இருக்கான். யாரு வில்லன்? கம்பல்சரி கொஸ்டின். ஏன்னா 100ன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த கம்பல்சரி கொஸ்டின். அப்ப இந்த கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் 100க்கு 100% இல்ல 98% இந்த கம்பல்சரி கொஸ்டின் எதுல இருந்து வரும்? எதுல இருந்து வரும்? நீங்க ஏற்கனவே இவ்வளவு ஆஃப் இயர்லி வரைக்கும் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எதுல வருது கம்பல்சரி கொஸ்டின்? ஒன்னு பிசிக்ஸ்ல வரும், இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில வரும். ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் கம்பல்சரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 22 பிசிக்ஸ் வரலாம் அல்லது கெமிஸ்ட்ரியும் வரலாம். அதே மாதிரி 32வும் எதுல வரலாம்? பிசிக்ஸ் வரலாம் அல்லது கெமிஸ்ட்ரி வரலாம். ரேரா பயாலஜியும் கேட்கலாம். கேட்க கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. புரியுதா? அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் அப்ப 22வும் 32வும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிருங்க. இதுல பிசிக்ஸ்ல 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 2 கொஸ்டின், பயாலஜில 5 கொஸ்டின், 2 மார்க்ஸ். அடுத்து வாங்க 4 மார்க்ஸ்ல வந்தீங்கன்னா இதுல பிசிக்ஸ்ல 3, கெமிஸ்ட்ரியில 2, பயாலஜில 5. ஓகேவா? அடுத்து 7 மார்க் கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு? எல்லாமே எய்தர் ஆர் டைப்ஸ். உனக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப எய்தர் ஆர் டைப்ல என்ன பண்ணணும்? கம்பைன்டு கொஸ்டினா கேட்பாங்க. அதுதான் இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை. அதுவும் எதுக்காகனா நீ 100 மார்க் எடுக்க கூடாது, அதுக்காகத்தான். அப்ப 100 மார்க் எடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? புக்கு அதுக்கு அழகா அந்த நோட்ஸ் அழகா இருக்கு. எந்த ஏரியாவையும் விடாம ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டினை முடிச்சிருங்க. ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டினை முடிச்சிட்டு பிடிஏ புக்கை படிங்க. பிடிஏல எத்தனை கொஸ்டின் பேப்பர் இருக்கு? 6 இருக்கு. அந்த 6ஐயும் தரவு பண்ணு. ஏன்னா இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாமே என்னதான் அதிகமா கேட்டிருக்காங்க? புக் பேக் கொஸ்டின் 98 மார்க் வரைக்கும் எடுத்துடலாம். புக் பேக் கொஸ்டின் பிளஸ் பிடிஏ கொஸ்டின் ஃபுல்லா தரவு பண்ணிருங்க, கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து இதுல எந்த லெசன் சார் நான் பாஸ் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார், நான் என்ன சார் படிக்கணும்? பாஸ் பண்றதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இயற்பியல்ல 1, 2, 3, வேதியியல்ல 1, 2 சாரி 7, 8, 11, உயிரியல்ல 12, 13, கடைசி 4 லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இத மட்டும் படிச்சேனாலே 60 மார்க் எடுத்துடலாம். புரியுதுங்களா? ஆனா ஒரு ஏரியா எடுத்தேன்னா ஃபுல்லா படிச்சிடணும். பாஸ் பண்றதுக்கு சொல்றேன். இயற்பியல் என்னது? 1, 2, 3, வேதியியல் என்னது? 7, 8, 11. கரிம சேர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கரிம சேர்மங்கள்ல இருக்கவே செய்யும். ஏன்னா அது ஒரு உனக்கு +1 +2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை படிச்சுக்கோ. அடுத்து உயிரியலுக்கு போ. உயிரியலுக்கு என்னென்ன படிக்கணும்? 7 சாரி 12, 13, அப்படியே கடைசியில போயிரு. கடைசியில ரொம்ப ஈஸியா இருக்கும். எது? 19, 20, 21, 22 படிச்சுக்கோ. ஓகேவா? உனக்கு இடையில கொஞ்சம் கஷ்டமா அப்பா நான் பாஸ் பண்றதுக்கு சொல்றேன் சார், சார் வந்தாரு இந்த பாடம் மட்டும் தான் படிக்க சொன்னாருன்னு சொல்லிடாத. புரியுதா? அதனால இதுல படிச்சாலே கண்டிப்பா உனக்கு 60 மார்க் எடுத்துடலாம். எத்தனை எடுத்துடலாம்? 60 மார்க் எடுத்துடலாம். அப்ப அதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இது பாஸ் பண்றதுக்காக. சரி சார், நான் 100 எடுத்தே ஆகணும். உண்மையிலே அறிவியல்ல 100 எடுத்தேன்னா நீ பயங்கர அறிவாளின்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு.
இப்ப பாருங்க, இப்ப பிசிக்ஸ்ல 3 கொஸ்டின் வருது, கெமிஸ்ட்ரியில 3 வருது, பயாலஜில 6 வருது ஒன் வேர்ட்ல. அதுல என்னென்ன கேட்கலாம்? ஆனா மேக்ஸிமம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் கேட்பாங்க. பாஸ் பண்றவங்க தயவு செஞ்சு சூஸ் த கரெக்ட் ஆன்சரே படிச்சிரு. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் பாத்துரு. என்னென்ன இருக்கு? பிலிப்ஸ் இருக்கு, மேட்ச் இருக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்கு, ஹார்ட் கொஸ்டின் இருக்கு. இது யாருக்கு? 100க்கு. ஓகேவா? அடுத்து இன்சைட் புக் கொஸ்டின்ஸ்ல மாடிஃபைடு புக் கொஸ்டின்ஸ் இருக்கு, சயின்டிஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னா அந்த 2 மார்க்குக்கு உன்னைய கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்காக கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா இதுல இருந்து வரும். ஓகேவா? எப்பயுமே ஒரு புக் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, 114 மார்க்ல கண்டிப்பாக ஒரு 10ல இருந்து 15 மார்க் புதுசா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த புதுசா என்னன்னா புக்குக்கு இன்சைட்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அத கொஞ்சம் கேட்போம்னு கேட்பாங்க. ஆனா அது நீங்க எதுல விட்டுறலாம்? சாய்ஸ்ல விட்டுறலாம். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க 100ன்னு முடிவு பண்ணிட்டேனா புக் பேக்க ஃபுல்லா தரோ பண்ணு, பிடிஏ 6ஐயும் தரோ பண்ணு ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது போக இப்போ நீங்க இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்கு, மோர் டு நோ இருக்கு, டு யூ நோ இருக்கு. அந்த 2 மார்க் 2 ஒன் வேர்ட் கேட்பாங்கல்ல சார், அது எதுல சார் கேட்பாங்க அப்படின்னா புக்குக்குள்ளன்றதை விட உங்களுக்கு இந்த மோர் டு நோ, டு யூ நோ, கியூஆர் கோட் அதுலயே இந்த நோட்ஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் கியூஆர் கோட் கொஸ்டின்ஸ்னே ஒன் வேர்ட் இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்க. இப்ப பாருங்க சார், நான் புக் பேக் தரவா படிச்சிட்டேன் சார் அப்படின்னு நீ சொல்லுவேன். இப்ப இந்த கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் மேல இருக்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. என்னென்ன பிரிசத்துல எதை அனுப்புறோம்? ரேஸ் அனுப்புறோம், ஒயிட் லைட் அனுப்புறோம். அனுப்பும் போது என்னென்ன கலர் உருவாகும்? டிஃபரண்ட். எதுல அதிக வேவ்லென்த் இருக்கு, எதுல குறைஞ்ச வேவ்லென்த் இருக்கு? ரெட்டுக்கு அதிகம், ப்ளூவுக்கு வயலட்டுக்கு கம்மி. ஓகே, இப்ப மேல இருக்கிற ஆன்சரை பாருங்க. இப்ப இதுல எந்த சிம்பல் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு கரெக்டான ஆன்சர்னு தெரியும். நம்ம ஆக்சுவலா புக் பேக் கொஸ்டின் எப்படி இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எப்படியும் கேட்கலாம். நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம்? மொட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். என்னன்னு மேல இருக்கிறது ஆன்சர்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். உன்னைய குழப்பணுன்றதுக்காக எப்படியும் கேட்கலாம். கீழே வந்து பார்த்தா எதுக்கு ஆன்சரு? இந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் மாத்தி கொடுத்துருக்காங்களா? தெரியுதா? அப்ப இது எப்படி படிக்க வேண்டியது? நீ மேல இருக்கிற கொஸ்டின் எப்படி படிச்சது? மெமரி பண்ணி படிச்சது ஈஸியா ஒர்க் அவுட் ஆகி பறந்து போயிடும். கீழே இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணி படிச்சது. இப்ப 100 டிகிரிக்கு எதெல்லாம் கம்பேர் பண்ணோம்? 1500 மீட்டர் கம்பேர் பண்ணோம், 3000 மீட்டர் கம்பேர் பண்ணோம், 8848 கம்பேர் பண்ணோமா? அந்த மாதிரி புரிஞ்சு படிச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒன் வேர்டு மாத்தி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகேவா? அதனால கொஸ்டினை பார்த்த உடனே சார், ஆனா கண்டிப்பா 10 கொஸ்டின்ல இது வராது. அந்த 16வது கொஸ்டின் 12வது கொஸ்டின் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அதனால மொட்டை மனப்பாடம் தயவு செய்து செய்யாதீர்கள். அடுத்து பாருங்க, இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில கொஸ்டின் நம்பர் 13 to 24ல 2 மார்க் இருக்கு. நம்ம எத்தனை எழுதணும்? 10 கொடுத்து 7 எழுதணும். அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துக்கோ. இப்ப இந்த இதுல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அப்ளிகேஷன் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாரு, ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். லாஸ் ஒன்னு கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? நீ எத்தனை 100 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேனாலும் இந்த பேட்டர்ன் கண்டிப்பா அப்ளை பண்ணிருப்பாங்க. அதை நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் கிவ் ரீசன்ஸ் பாரு, எக்ஸாம்பிள் இருக்கு, லேபிள் த பார்ட்ஸ் கண்டிப்பா ஒன்னு இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில்லப்ஸ் இருக்கு, ஃபைண்ட் த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் இட்னு இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? 4 மார்க் கொஸ்டின்ல 10ல 7 எழுதணும்னு சொல்லிட்டோம். அதுக்கும் அதேதான். யூசஸ் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு, டிஸ்டிங்விஷ் இருக்கு, லா இருக்கு, ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்கு. ப்ராப்ளம் எந்தெந்த ஏரியாவில் இருக்கு, ப்ராப்ளம் எதுல இருக்குன்றத அடுத்ததுல பார்ப்போம். அடுத்து பாருங்க, இது என்னது? இது எத்தனை மார்க் கொஸ்டின் சொல்லுங்க? இது எத்தனை மார்க்? 7 மார்க். எப்படி எல்லாம் கேட்கலாம்? 7 மார்க் எப்படி கேட்கலாம்? 5 மார்க் 2 மார்க்கா கேட்கலாம், 4 மார்க் 3 மார்க்கா கேட்கலாம், 4 மார்க் 2 மார்க் 1 மார்க்கா கேட்கலாம். இதெல்லாம் எதுக்காக? அந்த 100 அப்படின்றதுக்காகத்தான். புரியுதா?
ஒரு கொஸ்டின் உன்னை ட்விஸ்ட் பண்ணி அந்த 100 நீ பயங்கர அறிவாளி அப்படி. அதனாலதான் சொல்றோம் 100 எடுக்கணும் 100 எடுக்கணும் 100 எடுக்கணும்ன்றது. பாத்துக்கோ. அடுத்து பாருப்பா, இதுதாப்பா. இது நீ தரோ ஆயிட்டேன்னா கன்ஃபார்மா எத்தனை? 94 96. அப்ப இதுல என்னென்னலாம் இருக்கு, பிசிக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத அழகா கொடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? ஃபோர்ஸ்ல இருக்கு, லீனியர் மொமெண்ட்ல இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டில இருக்கு, வெயிட்ல இருக்கு, அப்பரண்ட் வெயிட்ல இருக்கு. யூனிட் 2ல பவர் இருக்கு, லென்ஸ் ஃபார்முலா இருக்கு, ஸ்னெல்ஸ் லா இருக்கு, ஃபோக்கல் லென்த்ல இருக்கு, மேக்னிஃபிகேஷன்ல இருக்கு. அடுத்து யூனிட் 3ல லீனியர், கியூபிக்கல், சூப்பர்ஃபிஷியல், அப்பரண்ட் இருக்கு, ரியல் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, பாய்ஸ் லா இருக்கு. இதுல இருக்கிற இதெல்லாம் போட்டு பாத்துறணும். சம்ஸ ஃபுல்லா போட்டு பார்க்கணும். 1 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் அல்லது 4 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். யூனிட் 4 ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால யூனிட் 4 கரெக்ட்டா கான்சென்ட்ரேட் பண்ணிருங்க. அடுத்து யூனிட் 5ல பாரு, இருக்குறதுலே கம்மியான கணக்கு எதுல இருக்குன்னா 5லயும் 3ல கம்மியா தான் இருக்கும். உனக்கு அதிகமா இருக்கிறது எதுல அதிகமா இருக்கும்? 4ல அதிகமா இருக்கும். சம்ஸ் அதிகமா இருக்கிறது எதுலப்பா அதிகமா இருக்கு? 4ல தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? இருக்குறதுலே கம்மியா இருக்குது எதுல? 3ல கம்மியா இருக்கும். அடுத்து 5லயும் கம்மியா தான் இருக்கும். 5 6 கம்மியா தான் இருக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ ஃபுல்லா கரெக்ட்டா போட்டு பாத்துருங்க. ஓகேவா? அடுத்து இது எதுல? அப்ப 90 அதுல 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுல சம்ஸ் எத்தனை மார்க்ல கேட்பாங்க? 4 மார்க்ல கேட்டாங்க. ஆனா ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுமே வேதியியல்ல கேட்டாங்க. எந்த ரெண்டுமே வேதியியல்ல கேட்டாங்க? பிசிக்ஸ்ல क्वेश्चन கேட்கல. என்ன கேட்கல? கம்பல்சரி क्वेश्चन கேட்கல. பிசிக்ஸ்ல கேட்காம 2 கணக்குமே எதுல கேட்டாங்க? கெமிஸ்ட்ரியில கேட்டாங்க. அதனால நம்ம எது கேட்டாலும் தரோ ஆகிறதுக்கு தரோவா இருக்கணும். இதெல்லாம் 100 மார்க்குக்கு. இப்ப இதுல பாருங்க, இதுல ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இதுல உனக்கு எது ஈஸியா இருக்கும்னா இந்த பெர்சன்டேஜ் காம்போசிஷன், சதவீத இயைபு கணக்கு ரொம்ப ஈஸி. அதனால சார் எனக்கு என்னால ஃபுல்லா படிக்க முடியாது அப்படின்னா இந்த 2 ஏரியாவை படி, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வரும், இல்லைன்னா இல்ல. எது? இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து பிஹெச் கணக்கு அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால பிஹெச் கணக்கை நல்லா போட்டு பாத்துருங்க. பிஹெச்லயே டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் क्वेश्चन இருக்கு. என்ன கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னு பார்க்கணும். முதல்ல பிஹெச் ஓட ரேஞ்ச் எத்தனைப்பா? பிஹெச் ஓட ரேஞ்ச் எவ்வளவு? மொத்தம் எத்தனை இருக்கும்? 1ல இருந்து 14. ஓகே. அதுல எது நியூட்ரல்? 7 நியூட்ரல். 7க்கு கீழே வரும்போது, மேல போகும்போது பேஸ். சரி, அப்ப பிஹெச் ஓட கணக்க அதுல பாருங்க. என்ன கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க முதல்ல. ஓகேவா? பிஹெச் கேக்குறாங்களா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கேக்குறாங்களா, ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன் கேக்குறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் சம் ஈஸியா. பிஹெச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே என்ன பண்ணிரலாம், அழகா போட்டுடலாம். அதனால தயவு செஞ்சு பிஹெச் கணக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை கொஞ்சம் பாத்துக்கோ. இன்னொன்னு டிசோசியேட் பண்ணி ஒரு கணக்கு கொடுத்திருப்பாங்க. எது? சோடியம் ஹைட்ராக்சைடுனா சோடியம் தனியாவும் ஹைட்ராக்சைடு தனியாவும் கொடுத்து அதுக்கு கண்டுபிடிச்சு கேட்டிருப்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். H2SO4 இருக்கு, 3 சம் இருக்கு. புக்ல கணக்கீடுகள்ல கடைசியில 2 கணக்கு இருக்கு. அதை தெளிவா பாத்துருங்க. ஓகேவா? அது 4 மார்க் क्वेश्चनக்கு அதுதான் ஒருத்தான கணக்கு. அதனால அப்படி கேக்குறதுன்னா அந்த கணக்கை நல்லா தெளிவா பாத்துருங்க. ஓகேவா? பிஹெச் தான் இருக்கிறதுலே ஈஸி. பிஹெச் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவாப்பா? அடுத்து ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீங்க எது கஷ்டம் உனக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ப்ராப்ளத்தை பார்த்துருவ. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? எதுக்கு எந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? ஒரு ப்ராப்ளம் கொடுத்துறாங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ப்ராப்ளத்தை எந்த லெசன்ல கேட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் ஃபர்ஸ்ட் நீ ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அந்த 5 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் தர்றாங்களா? எதுக்கு 15 நிமிஷம் டைம் தர்றாங்க? क्वेश्चन பேப்பரை ரீட் பண்றதுக்குன்னு 15 நிமிஷம் டைம் தர்றாங்களா? அப்ப நீ என்ன பண்ணணும்னா சம்ஸ் ரெண்டையும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பரை வாங்குன உடனே
எதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுதோ கொஸ்டினை மட்டும் டிக் பண்ணிட்டு எந்த கொஸ்டினை நீ ஃபிக்ஸ் பண்றன்றத ஃபர்ஸ்ட் உன் மைண்ட் ஐடியா பண்ணிரு. அதை முதல்ல டிக் பண்ணி வச்சிரு. சம்ஸுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல முதல்ல அவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்றத முதல்ல அதுக்கு ஃபார்முலாவை ரெடி பண்ணணும். நிறைன்னு கொடுத்திருந்தா நீ எம்னு போடணும், ஆக்சலரேஷன் கொடுத்திருந்தா ஏன்னு போடணும். முதல்ல அதை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உனக்கு என்ன பண்ண முடியும், எந்த ஃபார்முலால எந்த கணக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத நீ என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப கொஸ்டின் ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் ஐடென்டிஃபிகேஷன் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிரும். புரியுதுங்களா? முதல்ல கரெக்டா பாத்துக்கோங்க. அப்ப ஃபார்முலா எதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அடுத்து என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்க்கணும், அதுல கரெக்டான ஃபார்முலா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில என்ன எழுதி ஆகணும், அந்த யூனிட்டை கண்டிப்பா போட்டாகணும். நீ யூனிட் போடாம விட்டேன்னா அரை மார்க் போயிரும். 74.5 வந்து நிக்கும். வேற எங்கேயாவது ஒரு அரை மார்க் போச்சுன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 74 அப்படின்னு வந்து நிக்கும். அப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 74ன்றதெல்லாம் சயின்ஸ்ல நல்ல மார்க். அப்ப நீ 74ல வந்து நிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீ என்ன போட்டாகணும், யூனிட்ஸ் கண்டிப்பா இருந்தாகணும். ஓகேவா? அதனால யூனிட்ஸை கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா டயகிராம்ஸ். டயகிராம்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துட்டு 4 கேட்பாங்க, 4 பார்ட்ஸ் கேட்பாங்க, ஏ பி சி டின்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணணும், டயகிராம வரையணும். வரைஞ்சு என்ன பண்ணணும், அந்த ஏபிசிடி பார்ட்ஸை வந்து டயகிராம் வரையாம ஏபிசிடின்னு எழுதக்கூடாது. டயகிராம வரைஞ்சுதான் நீ என்ன பண்ணணும், ஏபிசிடியை லேபிள் பண்ணணும். ஆனா டயகிராம் வரைகிறதுக்கு மார்க் கிடையாது. சார் எனக்கு அசிங்கம், அதை உட்காந்து அழகா வரைஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. ஏன்னா டயகிராமுக்கு மார்க் கிடையாது. எதுக்கு தான் மார்க்கு, நீ குறிக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு தான் மார்க். அப்ப நீ ரஃபா டயகிராம வரைஞ்சிட்டு பார்ட்ஸை மட்டும் கரெக்டா அழகா லேபிள் பண்ணி அதை குறிச்சிருங்க. இப்ப எந்தெந்த டயகிராம்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏபிசி வகை. இது கெமிஸ்ட்ரியில வேதியியல்ல கேட்கணும் அப்படின்னு முடிச்சாங்கன்னா இதைத்தான் கேட்கலாம். இருக்கா வேதியியல்ல? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேயாவது இருக்கா? கண்டுபிடி ஏ என்ற உலோகம், பி என்ற உலோகம். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுல? வேதியியல்ல இருக்காது பூராமே. அதனால என்ன பண்ணணும், இருக்கிறதுலயே கணக்கு நல்லா போட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். இதுல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க, எல்னு கொடுத்திருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க, ஏக்யூன்னு கொடுத்திருப்பாங்க. 100 அப்படின்னா சாரி 100னா அத ஃபுல்லா நீ என்ன செஞ்சாகணும், கண்டிப்பா மென்ஷன் பண்ணித்தான் ஆகணும். புரியுதாப்பா? நீ என்ன ஒண்ணும் இல்லையா, ஈக்குவேஷன்ல ஈஸியா மனப்பாடம் பண்ணணும். அப்படின்னா இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், ஓகேவா? அங்கடி எப்படி பிரிக்கிறோம், நீரை பிரிக்கும் போது H OH அப்படியே மாத்தி போட்டேன்னா ஈஸியா எழுதிடலாம். புரியுதா? என்னைக்குமே வேதியியல் படிக்கும் போது அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் படிக்கும் போது ஒரு கையில ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு கலர் பென்சில், உனக்கு வாழ்க்கையில சார் நான் மறக்கவே கூடாது, மெமரி சர்க்கியூட்ல பிரெயின்ல நியூரான்ல போய் தங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா கலர் கலரா எழுதி பார்த்தேன்னா கண்டிப்பாக உன்னோட விஷுவல் இம்பாக்ட் வந்து பிரெயின்ல போய் சேவ் ஆயிரும். அதனால மொனாட்டனஸா ஒரே கலர்ல எழுதாம, பரீட்சையில போய் 2 கலர் தான், ப்ளூவும் பிளாக்கும் தான், வேற எதுவும் யூஸ் பண்ணிடாத. நான் உனக்கு ரஃபா விஷுவல் மெமரி பிரெயின்ல போய் அட்ராக்ட் ஆகிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? அதனால ஈக்குவேஷன்ஸ் எழுதி பாருங்க. இருக்கிறதுலே கரிம சேர்மங்கள் 10th ஒழுங்கா படிச்சிட்டேன்னா 11th 12th ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன, அந்த IUPAC நேம் எழுதுறது இதெல்லாம் 100 மார்க் எடுக்கிற ஆளுங்க நல்ல தரவா பாத்துக்கணும். அதுல ஒரு அட்டவணை கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருக்காங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அட்டவணையில்? என்ன கொடுத்திருப்பாங்க? ஹெப்டா பெண்டா அப்படின்லாம் இருக்கா? இருக்கா இல்லையா? அது தெரியணும். அந்த 1ல இருந்து 10 வரைக்கும் முதல்ல அதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நீ அட்டெண்ட் பண்ணும்போது கார்பனோட எண்ணிக்கையை வச்சுதான் இதை நம்ம பிரிப்போம். ஓகேவா? எத்தனை கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல அந்த பாருங்க மேல பாருங்க, பெண்டாண்டா எத்தனை? 5. அப்ப 5 கார்பன் அதுல இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து
ரெண்டாவது எதை ஒண்ணு கார்பனை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரெண்டாவது எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய பாண்ட கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு பாண்டா, ரெண்டு பாண்டா, மூணு பாண்ட் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இது தெரிஞ்சிட்டு அடுத்து அந்த CH மாலிகுல் எதுல போய் அட்டாச் ஆகுது, எந்த பிளேஸ்ல போய் அட்டாச் ஆகுது, இந்த மூணு தெரிஞ்சிட்டேன்னா இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எது IUPAC நேம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல கார்பனோட வரிசையை எண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், அது எந்த பொசிஷன்ல CH3 இருக்குன்னு பார்க்கணும், அடுத்து மூணாவது அந்த எண்ணிட்டு எந்த பொசிஷன்ல இருக்கு. அப்ப 7னா ஹெப்டா பாரு, 5னா பெண்டா, வரிசையா இருக்கா. அடுத்து கார்பனோட பாண்ட் ஈன் ஏன் இருக்கா, அந்த கார்பனோட பாண்ட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அத கொஞ்சம் 100 மார்க் எடுக்கிறவங்க இத கொஞ்சம் தரவா பாத்துக்குங்க. IUPAC பெயர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வாங்கப்பா பாரு, அதே புக் பேக் கொஸ்டின் தான். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அதே மாதிரி மாத்தி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? இத பார்க்காத, கீழே பார்க்காத, மேல பார்த்து சொல்லு. ஓம் ஓம் மீட்டர் தானே, ஓம் மீட்டர் தானே. எப்படி மாத்தி கேட்கலாம் நம்ம, அதுக்கு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ρ = RA/L = ஓம். இது என்னது, ஓம் தானே. அடுத்து என்ன இருக்கு, மீட்டர் ஸ்கொயர்ட் பை மீட்டர். அப்ப என்ன பண்றோம், அப்ப அடிச்சா என்ன வருது, அப்ப இப்படியும் கேட்கலாம். ஓகேவா, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கோம். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கு. ரேரா எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பாருங்க, the concept of groups derived. இது பாருங்க, இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார், யாரு? இது புக் பேக் கொஸ்டினா, இது புக் பேக் கொஸ்டினா இல்ல, யாருக்கு, 100 மார்க்குக்கு. புரியுதா? அதனால இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின். அது போக அழகா வே டு சக்சஸ்ல நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டேப்லர் காலம்லாம் இருக்கு. ஏன்னா நீ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இத வந்து அப்படியே லைட்டா அழகா அப்படி இந்த டேப்லர் காலத்தை மட்டும் பார்த்துட்டேன்னா போதும். ஏன்னா கண்டிப்பா ஒரு சயின்டிஸ்ட் நேம் வந்து ஒன்னு கேட்கறதுக்கு ஒன் வேர்டு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த சயின்டிஸ்ட் நேமோ எதுன்றத, என்னென்ன இயர்ஸ் இருக்கு, என்னென்ன லாஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இருக்கு, ஃபாதர் யாரு, அந்த இதெல்லாம் லியோனார்டோ டா வின்சின்றது யாரு, பேலியன்டாலஜி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இத ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. இதெல்லாம் எதுக்காக, 100 அப்படின்றத பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் இன் தி பாரு நியூமெரிக்கல் வேல்யூ பேஸ்டு. உனக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ பேஸ்ட் நியூமெரிக்கல் क्वेश्चन ஒன் வேர்ட்ல கேட்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன, அதுல போட்டுருக்கேன் 340 மீட்டர் வினாடி. ஓகேவா? அடுத்து கீழே பாருங்க, ஒரு கிராம். இது எதுல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க, இந்த क्वेश्चन எதுல இருந்து, டு யூ நோல இருந்து. சார் டு யூ நோ புக் பேக்லயே இல்லையே. ஆமா, அப்ப எதுல இருந்து கேட்டிருக்காங்க, எதுல இருந்து கேட்கலாம். டு யூ நோ, மோர் டு நோ, டேபிள் கண்டென்ட், எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். அப்ப இந்த क्वेश्चन நம்ம எதுல இருந்து எடுத்துக்கிறாங்க, டு யூ நோல இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த क्वेश्चन என்னது, the gram molecular mass of water is dash. அப்ப நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும், இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஹைட்ரஜனுக்கு எத்தனை, ஆக்சிஜனுக்கு எத்தனைன்னு தெரிஞ்சிருக்கு. வேற தனிமத்தை கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? அப்ப ஹைட்ரஜனுக்கு எத்தனை, 1, H2ன்றதுனால 2, ஓக்கு எத்தனை 16, 1 ஒரு ஓ தான் இருக்கு. அப்ப டோட்டலா கூட்டும் போது அப்ப ஆன்சர் எத்தனை, 18 கிராம் மோல். அப்ப இந்த மாதிரி எப்படியும் கேட்கலாம், டு யூ நோல இருந்தும் क्वेश्चन கேட்கலாம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி அடுத்தது டேபிள் கண்டென்ட்ல இருந்து கேட்கிறது. ஓகேவா? கீழே பாருங்க, ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு வருஷம் பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, the heart of amphibians possess dash chambers. எத்தனையா இருக்கு, crocodile எத்தனையா, 4 தானே. ஃபிஷ்க்கு எத்தனை, 2. பேட்ஸ்க்கு எத்தனை, மேமல்ஸ்க்கு எத்தனை, பேட்ஸ்க்கும் 4, மேமல்ஸ்க்கும் 4 தான். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கார்லேட் பண்ணி படிச்சேன்னா கண்டிப்பாக மறக்காது. பாரு, ஃபிஷஸ்க்கு 2, ரெப்டைல்ஸ்க்கு 3, ஆக்சுவலா 3.5, அதான் இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்னு போட்டிருக்காங்க. ஏவ்ஸ், மேமல்ஸ், crocodiles-க்கு 4 சேம்பர் ஹார்ட். அடுத்து பாருங்கப்பா, டேபிள் கண்டென்ட்ல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க,
அந்த டயகிராமை ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது தெரிஞ்சா தான் நீ சர்க்கியூட் டயகிராம் போட முடியும். இது வந்து +1 +2க்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ரைட் த சிம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ். அப்ப சிம்பிள் எழுதணும்னா என்ன பண்ணணும்? அந்த சிம்பிள் மேல இருக்கா, அந்த சிம்பிளை பூரா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். இதுவும் எங்க இருக்கு? எதுல இருக்கு? புக்ல இருக்கு. அதனால புக்ல அதை கரெக்டா பாத்துக்குங்க. அடுத்து ஹார்ட் கொஸ்டின். ஆனா இப்ப மேக்ஸிமம் நீங்க என்ன பண்றதுல ஹார்ட் கொஸ்டினே அதிகமா படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். படிப்பீங்களா? 100 வேணும்னா படிக்கணும். வேணுமா வேண்டாமா? எதுவுமே ஈஸியா எடுத்தா அதனோட வேல்யூ கிடையாது. எப்படி எடுக்கணும்? கஷ்டப்பட்டு எடுத்தா தான் அதனோட வேல்யூ அதிகம். அதனால ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ல இருக்கு, அந்த இதை பாத்துக்கோங்க. அடுத்து கான்செப்சுவல் கொஸ்டின் இருக்குன்னு பாரு, இதுவும் புக்ல இருக்கு. என்ன கேட்டிருக்கான்? why pure water have pH 7 at room temperature? ஏன் 7 இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். பாருங்க, பியூர் வாட்டரோட ஹைட்ரஜன், வாட்டர்ல என்னென்ன அயான் இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ராக்சில் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு எத்தனை? pHனால என்ன அர்த்தம்? -log based and H+ ion concentration. ஓகேவா? இதுதான் pH. அப்ப அதுல இது பேஸ் பண்ணி log 10 based and பாக்கும்போது அப்ப நியூட்ரல்னு சொன்னாலே அங்க எத்தனை இருக்கணும்? நியூட்ரல்னா எத்தனை இருக்கணும்? 7 7 இருக்கணும். கீழே போயிடுச்சுன்னா என்னவாயிரும்? 7க்கு கீழே போயிட்டா ஆசிட் ஆயிரும், 7க்கு மேல போயிட்டா பேஸ் ஆயிரும். அப்ப அந்த கான்செப்டை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியம்பா. உன்னை கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக இது கொடுத்துடலாம். பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெஸ்ட் யுவர் செல்ஃப்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த காமன் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் கவர் தன்மை எவ்வளவுன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதுல அப்படியே கழிச்சு போட்டு 1.7க்கு மேல இருந்தா என்ன, 1.7க்கு கீழே இருந்தா என்ன, அது கோவலன்ட் பாண்டா அயனிக் பாண்டான்றத ஐடென்டிஃபை பண்றது. 100 மார்க் எடுக்க விடாம தடுக்கிறதுக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இந்த லென்ஸ் ஃபார்முலா ஏன்னா நீங்க தப்பு பண்றது, அதிகமா தப்பு பண்றது இதுல தான் தப்பு பண்ணுவேன். அந்த நோட்ஸ் வச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு அதுல ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவை கிளிக் பண்ணேனாலே அதுல அழகா கொடுத்துருப்பாங்க. இப்ப எந்த ஆப்ஜெக்ட்டை எங்க வச்சா இந்த நம்பரை கால்குலேட் பண்ணிக்கோ. இந்த நம்பரை கால்குலேட் பண்ணிய ஈஸியா என்ன பண்ணிடலாம்? U எங்க இருக்கு, V எங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் எங்க வச்சா என்னது நம்மளோட இமேஜ் எங்க கிடைக்கும்ன்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல பாசிட்டிவ் சைனும் நெகட்டிவ் சைனும் மாத்தி போட்றாத. மாத்தி போட்டேன்னா யூனிட் வராது, ஆன்சர் தப்பாயிரும். புரியுதுங்களா? இந்த இதை கரெக்டா பாத்துக்கோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பாருங்க, இது இந்த இதுல நீங்க உங்க நோட்ஸ்ல இருக்கு, அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. இது போக டேக் நோட்ஸ் அண்ட் ஸ்டடில இந்த இதுவும் ஒன் வேர்ட் क्वेश्चनல கேக்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாத்துக்கங்க. இது என்னது? ஹார்மோன்ஸ்ல ஹார்மோன்ஸ்ல அதிகமான என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும்? இந்த ஒன் வேர்ட் क्वेश्चन மேட்ச் த ஃபாலோயிங்ல கேக்குறதுக்கு உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்கக்கூடியதான் இந்த இது. இதையும் கரெக்டா பாத்துக்கங்க. அடுத்து பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அதிக இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்துல வரும்போது எப்படி இருக்கும், மேல இருந்து கீழே வரும்போது என்ன இருக்கு, அதுவும் நோட்ஸ்ல இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துருங்க. அடுத்து இதுல பாருப்பா, இது பூரா என்னது? அதனோட அதர் நேம்ஸ், அதையும் தெளிவா பாத்துருங்க. எல்லாத்துலயுமே அந்த வேதியல்ல வரும் அந்த அதர் நேம்ஸ் ஃபுல்லா. இதுல தான்ப்பா அந்த துருனா எஸ் ஏக்யூ இருக்காப்பா, ஜி இதெல்லாம் என்ன? ஜினா என்னது? கேஸ். எஸ்னா என்னது? இத நீ கரெக்டா அதுல மென்ஷன் பண்ணணும். 100 வேணும்னா அதை ஃபுல்லா படிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ் சேர்ந்து காம்பவுண்ட், சிங்கிள் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி டைப்ஸ், இதெல்லாம் கரெக்டா பாத்துக்குங்க. எப்பயுமே படிச்சுட்டு என்ன பண்ணுனா மறக்காம இருக்கணும்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு பாத்துரு. என்னப்பா மைண்ட் மேப் போட்டு பார்த்தேன்னா என்ன செய்யாது, உனக்கே ஒரு பிரெயின்ல போய் மெமரியில போய் சேவ் ஆயிரும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ ரிவிஷன் பண்ணி ஆகணும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோ. அடுத்து நீ எப்படி பிரசன்ட் பண்ணுன்றத அவங்க கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பாத்துங்க. அந்த புக்லயே எல்லாம் இருக்கு, என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோ. பிசிக்ஸ்ல 28 மார்க் வரலாம். நீ இன்சைட் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துங்க.
இது நீ ஃபர்ஸ்ட் மேஜரா புக் பேக்க முடி, பிடிஏவை முடி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது என்னன்றதை பாத்துக்கலாம். இன்சைட் புக் கொஸ்டின் என்னன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இருக்கா? இது பூரா இன்சைட் புக் கொஸ்டின்ஸ். எத்தனை லெசன் இருக்கு? எல்லா லெசனுக்குமே இருக்கு. சார் நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் இன்சைட் கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னா அதை பாத்துக்குங்க. சரி, இப்ப ஒரு 2 மினிட்ஸ் சார். கொஸ்டின் செலக்ட் பண்றது ரொம்ப 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 முக்கியம் சார். நான் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார், எனக்கு எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ண தெரியல சார் அப்படின்னா, நீ கொஸ்டின் செலக்ஷன்ல தான் இப்போ ஒரு 2 கொஸ்டின் கேக்குறாங்க. Describe the internal structure of human heart னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. application of genetic engineering னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும் சார், இதுல எந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணுவீங்க? application of genetic engineering தான் நீ அட்டெண்ட் பண்ணணும். எதை அட்டெண்ட் பண்ண கூடாது? அந்த ஹார்ட் क्वेश्चन அட்டெண்ட் பண்ண கூடாது. ஏன் அட்டெண்ட் பண்ண கூடாது? நீ 100 மார்க் எதிர்பார்க்கிறாள், எப்பயுமே அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப 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 முக்கியம். புரியுதாப்பா? எதுலையுமே அந்த லாஸ், அப்ளிகேஷன், யூசஸ் அந்த மாதிரி கொஸ்டினை அட்டெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண மாட்டாங்க? மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நீ சாரி நான் ஹார்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுட்டேன், 3 பக்கம் நான் எழுதுவேன், வேண்டாம், அதை தொடாத. எதை தொட்டணும்? அப்ளிகேஷனுக்கு தான் நீ போகணும். அதே மாதிரிதான் அந்த மாதிரி யூசஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நீ என்ன பண்ணணும்? அட்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி லாஸ் எழுதும் போது புக்ல என்ன இருக்கோ அதை தான் நீ எழுதணும். நீ ஓனாலும் அதுல எழுதவே கூடாது. எதுல? லாஸ் எழுதும் போது கண்டிப்பா ஒரு லாஸ் கொஸ்டின் இருக்கும். அதனால அதையும் நீ புக் பேக்ல என்ன இருக்கோ, புக்ல என்ன இருக்கோ, புக் வரியத்தான் எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டா போட்டுருங்க. எதுக்கு என்ன வரும், யூனிட்ஸ் கரெக்டா போட்டுருங்க. டயக்ராம்ஸ்க்கும் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணிருங்க. சரி, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சிருப்பீங்க. படிச்சிட்டீங்களா? டைம் இருக்கு, இன்னும் 1 மாசம் டைம் இருக்கா? இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு? 1 மாசம் இருக்கு, முடியும். ஏதாவது கஷ்டம் இருக்கா? கொஸ்டின்ஸ்? Any doubts? அந்த பையன் தம்பி, அந்த சார், இப்போ ப்ராப்ளம் வந்து புக் பேக்கில் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுமா இல்லை எக்ஸாம்பிள்லையா சார்? ப்ராப்ளத்தை பொறுத்தளவு தீர்க்கப்பட்ட கணக்குகளும் போடணும், சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸும் போடணும், பிளஸ் புக் பேக்கும் போடணும். நீ 94 ஈஸியா எல்லாருமே எடுத்துடலாம். 100ன்றதுக்கு தான் செக் வைக்கிறது. இந்த 6 கண்டிப்பா 2மே பார்த்தாகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்டதை வேணா கொஞ்சம் விட்டுட்டு வேணா எந்த லெசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு பாருங்க. லாஸ்ட் இயர் டைரக்டா போன வருஷம் ஏப்ரல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு பை ஃப்ளூக்ல தான் சொல்றேன். நீங்க அதுக்காக இப்படி நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் வந்த क्वेश्चन மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. வேற லெசன்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு இத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேறப்பா சார், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். இப்போ வந்து விதி கேக்குறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாக்கு தனியா மார்க் கொடுப்பாங்களா சார்? கீ செட் பண்றதை பொறுத்துமா. ஆனா நீ ஃபார்முலா கேட்டாலும் கேட்கலனாலும் எழுதி வச்சிருங்க, அதனால தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு, நம்ம 2.5 மணி நேரத்துல முடிச்சிருவோம். லாஸ் எழுதிட்டு ஃபார்முலா கண்டிப்பா எழுதி ஆயிரணும். அதை வேற கலர் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ பிளாக், அதை மாதிரி எழுதிருங்க.